ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்னடா விளாக மொட்டமா இல்லை மலையில் நின்றுட்டு கண்ணு கூசுதா? இங்கே ஒன்றுமே கூசுற அளவுக்கு ஒன்றும் இல்லையே, மேகமே கருத்து போயிருக்கு, இதில் வேற கண்ணு கூசுதாமா. இன்னைக்கு என்னன்னா, நம்ம எப்போ பார்த்தாலும் ஷர்மா ஏதாச்சும் வீடியோ போட்டால் மட்டும் கமெண்ட்ல என்ன வருது? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, செகண்ட் ப்ரெக்னன்சியா? ஆமாம், அதனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா லைவ் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்டா அதை இப்படி மாடியில் மொட்டை மாடியில் வந்து பண்ணுறீங்கன்னு எல்லாம் கேட்குறது எனக்கு புரியுது. ஆமாம், கீழே வந்து கொஞ்சம் வந்துரும் போல கிருகிருன்னு. அப்புறம் எல்லாருக்கும் எல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு தலை சுத்தது இல்லை, அந்த மாதிரி இப்போ ஒரு சுத்துன்னு சுற்றிட்டு இருக்கோம். சொல்லலாம்னு நினைச்சோம். சரி, உங்களுக்கு பார்க்கலாமே, நீங்களும். அதனால வந்துட்டு லைவ் டெஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம். இந்த கமெண்ட்ஸை ஓப்பன் பண்ணாலே சர்மாக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா. நாங்கள் எந்த பிளான்லையும் இல்லை, ஆனால் சிச்சுக்கு 4 years ஆச்சு. இல்லை, எங்களுக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இந்த வாட்டி. ஏன்னா டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் சரி செக் பண்ணி பார்த்துருவோம். சரி, அதை ஏன் ஒரு விளாகை எடுக்கக்கூடாது நீங்களும் அந்த லைவ் டெஸ்ட் பாருங்களேன். ஆமாம், அந்த டவுட்ஸ் எல்லாருக்கும் போகும்ல. அப்புறம் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. எங்க திருப்பூர்ல ஒரு 2 நாளா செம மழை. ஆனா என் பையனுக்கு என்னமோ என்னை பத்தி நல்லா சொல்ல வரேன்னு பார்த்தா எங்கெங்கயும் மழை பெய்யுதான்னு கேட்கறான். அது எந்தெந்த ஊர்ல இருந்து சர்மா பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு நம்பிட்டு, அதுவும் சவுதியில வேற பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா கேள்விப்பட்டாங்க. டிக்டாக் நம்ம நேம்ல யூஸ் பண்றாங்க. உடம்பு எப்படி இருக்குன்னு ஒருத்தவங்க கேட்கறாங்க எனக்கு. ஆமா, அங்கெல்லாம் நம்மளோட ஐடி எதுவுமே கிடையாது. ஒரே ஐடி தான், ராஜா சர்மா அஃபிஷியல், ராஜா ஒய்ஃபி அஃபிஷியல், ராஜா சர்மா அஃபிஷியல், ராஜா ஒய்ஃபி விலாக்ஸ். இவ்வளோதான் இருக்கு. இதை தவிர நம்மகிட்ட எந்த ஐடியும் இல்லை. இப்போ ஏதோ புதுசாக ஐடியெல்லாம் கிரியேட் பண்ணி நம்மளை ஃபேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் யாரும் நம்பிடாதீங்க. அதில் ஏதாவது போட்டாலும் நம்பாதீங்க. ஆமாம், ஒரே மாதிரி வச்சு இல்லை, ப்ளூடிக் வாங்கல. நம்மளுக்கு ப்ளூடிக் கோட் இருக்கும், அது மட்டும் தான் நம்ம ஐடி. தயவு செஞ்சு யாரும் அந்த ஐடியை பார்க்காதீங்க, ரெஸ்பான்ஸும் பண்ணாதீங்க. அதில் ஏதாவது போட்டு ஏமாந்துடாதீங்க. அப்புறம் அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல, நிர்வாணம் பொறுப்பு கிடையாது. சரி, இப்போ இந்த வேலையை பார்த்துருவோமா? நான் போயிட்டு வந்துடுறேன், பார்ப்போம். சரி, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஆமாம், எங்களுக்கே தெரில சிறகுகள் வந்தது எங்கோ செல்ல ஜாலியாக இருக்கு. இருந்தா ஜாலி தான், நான் சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் எங்களுக்கு 24/5 பண்ணலான்னு ஐடியா இல்லை, 26 பண்ணலாங்கிற ஐடியா இருந்துச்சு. இருந்தாலும் எங்களுக்கே இந்த மந்த்து கொஞ்சம் ரொம்ப டிலே. சரி, கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, பாப்போம் என்னதான் ஆகுதுன்னு பாப்போம். ஆமா, நானே பேசிட்டே இருந்தேன். உங்க அக்கா கொஞ்சம் பேசுவாங்க. அக்கா பேசுங்கக்கா. நான் ஃபர்ஸ்ட் தம்பிக்கு 4 years ஆச்சுன்னா ஓகே, இந்த பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். சரி, அப்போ எங்களுக்கு ஒரு டவுட், இந்த மாதிரி ரொம்ப டிலே ஆயிடுச்சா, கமெண்ட்ஸ்ல வேற அப்படியே கேட்குறாங்களா. சரி, என்னடா பண்றது, என்னடா ட்ரெடிஷ்னலாக வந்திருக்கானு அதுங்களா. சரி, ரொம்ப நாள் ஆசை. இது வேற வயிறு வேலை அப்போ தான் இந்த மாதிரி தெரியுதா. இதுதான் இந்த 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 வயிறு இருக்கு இல்லைங்களா, இந்த வயிறு தான் பிரச்சனையே. டான்ஸ் ஆனாலும் அது நான் சாப்பிட்ட தொப்பன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு மட்டும் என்னோட இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் அவ்வளோதான். எல்லாம் தேவையில்லாம. அக்கா எத்தனை மாசம் நிறைய பேர் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அக்கா பிரெக்னன்ட் தான், நேர்லலாம் ஒருத்தவங்க கேட்குறாங்க உடம்பு பரவாயில்லையான்னு. சரி, ரொம்ப லேட் பண்ண வேணாம். இந்த சின்ன வீடியோக்கு போய் சொதன்னு இருக்கும், வெறியாயிருவீங்க. ஆமா, இப்போ வாங்க லைவ் டெஸ்ட் பார்த்துருவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க. வந்துட்டியா மேலே ஏறி வரக்குள்ளேயே காலிக்குது. பார்க்கலாம், பயங்கரமா இருக்கு. என்ன திருத்தலாம் பண்ணலடா, பாரு இனிமேல் தான். ஓ, இன்னும் பண்ணவே இல்லையா? அதான் லைவ் சரி, இங்க இருந்து தெரியுதான்னு தெரியல. நான் வேற ஸ்டாண்ட்லாம் செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். நான் தெரியுதா பார்த்துக்கிறேன். நெஞ்சு வலிக்குதே. காட்டு, வாடா பக்கத்துல வா. இந்த பக்கம், இந்த பக்கம். ஓகேவா, இன்னும் கொஞ்சம் பேக் போ. இவ்வளோ க்ளோஸ்லாம் நீ வர சொல்ல. பயமா இருக்கா? டேய், இப்படி காட்டணுமா? டேய் வேண்டாம். இப்படி இது எம்டி ஸ்டிக் காட்டிக்கா, அப்புறம் நம்ப மாட்டாங்க நம்ம மக்கள். பார்த்துக்கோங்க எம்டி ஸ்டிக்கு. ஓகேவா, நானே ஈகரா வெயிட் பண்ணுறேன். கமெண்டர்ஸ், உங்களால் என்ன கச்சேரி 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 தளபதி கச்சேரி பங்கனா வந்து ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். இது ஃபுல்லா போகுமா மக்களே? ட்ரெயின் மாதிரி மெதுவா போயிட்டு இருக்கு. ஒத்த கோடு விழுந்துருச்சு. எதுக்கு சண்டை? நோ, இங்க இல்லையா?
கற்பனை கதை எது வந்தா எதுனே எனக்கு தெரியல. எங்க கற்பனை கதை பாருங்க. சாரி மக்களே, இல்ல இல்ல ஒரு இப்போவாது புரிஞ்சுக்கோங்க, இது வந்து தப்பதான். தொப்பதான். ஓகே, ஆனாலும் ஒரு யோசனை எங்களுக்குள்ளேயே நாங்க நினைச்சிட்டோம், வர கமெண்ட்ஸ் பார்த்து நாங்களே நினச்சிக்கிட்டோம் ஒரு வேலை நான் கொஞ்சம் டிலே ஆயிருச்சா, சரி ஓகே இருக்குமோன்ட்டு சரி ஃபஸ்ட் டைம் எடுக்கிறவே ஃபஸ்ட் டைமே லைவ் டெஸ்ட் எடுத்துடலான்ட்டு எடுத்துட்டோம். கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் இருந்தாலும் ஓகே பாத்துக்கலாம், ரெடி பண்ணிடலாம் கூடி சீக்கிரம். என்னதான் இருப்பது லூஸு இல்லடி, அட அந்த ரெடி பண்ணலாம் இல்ல, இதே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. எப்படி தம்பிக்கு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, பிளான் கொஞ்சம் இருக்கு. பிளானே சொல்லிட்டேன் எப்படி, அப்புறம் நான் அடுத்த இதில் எப்படி சொல்லுவேன். அதனால ஓகே ஃபைன் தான், கொஞ்சம் டிசப்பாயிண்டாக தான் இருக்கு. ஒரு மாதிரி ஹாப்பி படபடோட நினச்சி புஸ்க்குன்னு போயிடுச்சு. பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்கு. அப்பவும் சொன்னேன் இவங்கிட்ட, சரி ஒரு வேளை ஆனா நான் ரொம்ப ஆசையா இருந்தேன், ஏன்னா 2வது பையனா சிச்சு குழந்தைய பார்த்து பார்த்து இதாகிருச்சா. அப்புறம் இருந்தாலும் சிச்சுக்கு இப்போ ஒரு மெச்சூர்டான ஏஜ் வந்துருச்சு. இந்த டைம்ல அவனுக்கு ஒரு பார்ட்னர் கரெக்டாக இருக்கும். அதனால நாங்கள் முதல் சிச்சு மட்டும்தான் அப்படின்ட்டு இருந்தோம். ஆனால் அவனுக்கு ஒரு துணை வேணும்ல, அதனால அப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி ஓகே பண்ணியிருக்கோம். மேபி நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் கொடுத்துருவோம், பார்ப்போம். பார்க்கலாம். ரொம்ப நமக்கு அமையும் போது அந்த கடவுளை அமைச்சு கொடுப்பாரு. ஓகே, அதனால ஹாப்பி தான், ரொம்ப டிசப்பாயிண்ட்லாம் இல்லை, சும்மா தொப்பை தான், அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருக்கு. உங்களுக்கெல்லாம் தான் இந்த வீடியோ சமர்ப்பணம். நன்றி, அடுத்த நெக்ஸ்ட் விலாக்ல சந்திக்கலாம். பாய்.